Hello viewers, நீனோ பார்க்க போறது Attack on Titans episode 18 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஜீன் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி பயங்கரமா விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல, இப்ப அவங்க கிட்ட ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குது. அவனோட குதிரை எங்கேயோ ஓடிடுச்சு போல, அதை கூப்பிடுறதுக்காக தான் விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க அர்மீனுக்கு அடிபட்டு இருக்குது இல்ல, ரைனர் தான் அவனுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருப்பான். நல்லவேளை அவங்க கியர்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்ல. இப்ப என்ன பஞ்சாயத்துனா 3 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு குதிரை. அதை வச்சுட்டு யாராவது 2 பேர் தான் இங்க இருந்து போக முடியும். மிச்சம் இருக்க ஒருத்தர் இன்னொரு குதிரையை தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா ரிட்டர்ன் வரலாம். கிடைக்கலன்னா அவ்வளவுதான், சங்கு கன்ஃபார்ம். ஜீனோட குதிரை மட்டும் எப்படியாச்சும் வந்துருச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் நுரத்தப்புற அளவுக்கு விசில் அடிப்பான். இன்னும் ஒரு குதிரையும் வந்த மாதிரி இல்ல. அவனுக்கு கடுப்பாவும். ஏன்னா ரெய்னரோட ஹார்ஸ் வந்து கரெக்டா வந்துருச்சு, அவனோடது ஏன் வரல? ரொம்ப நேரத்துக்கும் இங்க இருக்கவும் முடியாது, யாரையாச்சும் ஒருத்தர் விட்டுட்டு போய் தான் ஆகணும். அதை எப்படி டிசைட் பண்ணுவாங்க? திரும்பி பார்க்கும்போது நம்ம அர்மீனுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அதனால கண்டிப்பா அவனை குதிரையில ஏத்திடுவாங்களா? ரெய்னர் பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால கூட ஒருத்தரை வச்சு கூட்டு போறது கஷ்டம் தான். அதுக்காக எல்லாம் நம்ம போகணும்னு சொல்ல முடியாது. பேசாம நான் ஓடி போய் என் குதிரையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டுமான்னு யோசிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கே கடுப்பாவும். ஏன்னா எப்பவுமே மத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டான். இப்ப என்னன்னா அதே மாதிரி தாட்ஸ் தானே வந்துகிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா யாரையும் இங்க விட்டுட்டு எல்லாம் போக கூடாது, எல்லாருமே உயிரோட இருக்கணும், வாழ்றதுக்காக சண்டை போட்டே தீரணும்னு மறுபடியும் கஷ்டப்பட்டு ஊத ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் நம்ம அர்மீன் பாத்தீங்கன்னா அப்படியே பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். மேட்டர் என்னன்னா அந்த ஃபீமேல் டைட்டனை டைவர்ட் பண்றாங்கிற பேர்ல அடிச்சு புரண்டு போய் விழுந்தால அந்த டைம் அது குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்மால அதோட ஃபேஸை கிளியரா பாத்துருப்பான். அந்த டைம் அவன் ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது, ஆனா என்னன்னு அவன் சொல்லல. அதை யோசிச்சுக்கிட்டே ஷாக்ல இருந்த உடனே ரெய்னியர் நீ அதே ஷாக்ல இருக்காத, அதை விட்டு வெளியில வாம்பான். தலை ஒரு மாதிரி டிசியா இருக்குதுமா. சரின்ட்டு ரெய்னர் இனிமேட்டெல்லாம் இங்க வெயிட் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் இங்க இருந்து ஆகணும், மத்தவங்க கிளம்பி ஆகணும்னு அர்மீன் ஃபர்ஸ்ட் நான் ஸ்மோக்க போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபார்மேஷன் வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா போகுதுன்னா 4-3 டீம் இவங்க பக்கத்துல தான் இருப்பாங்க, அந்த டைம் அவங்க கூட ஏறி போயிடலாமே. இதை சொல்லிட்டு எமர்ஜென்சி சிக்னலை அடிச்சு விடுவான். ஆனா இப்படி சிக்னலை மதிச்செல்லாம் அவங்க வருவாங்கன்னு ஜீனுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் கூட இங்க வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமா டிசைட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே அர்மீன் நான் இருந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், அந்த விஷயத்தை எப்படியாச்சும் கமாண்டர் எர்வின்ட்ட போய் சொல்லிருங்கன்னு அப்படியே சோகமாவான். அப்போ ஜீன் இருந்துகிட்டு நாங்க போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல அர்மீன், நீயே சொல்லு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான். என்னடானா தூரத்துல இருந்து யாரோ 2 குதிரையோட வந்துகிட்டு இருக்காங்களாமா. அப்படியாருன்ட்டு நல்லா ஊன்னு பார்த்தா அது கிறிஸ்டா 2 குதிரையோட வருவான். ஒன்னு ஜீனோடது, இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு வச்சிருப்பான். அந்த குதிரை வந்தவ எல்லாரும் ஓகேவா நல்லபடியா இருக்கீங்களான்னு கேப்பா. இதுக்கப்புறம் என்ன கவலை, ஆளுக்கு ஒரு குதிரை கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா டைட்டன்ஸ் கூட சம்பவம் ஆச்சு இல்ல, அந்த டைம் ஜீனோட குதிரை கிறிஸ்டாவை நோக்கி ஓடி வந்துருச்சாமா. அவ டைட்டன்ஸ் கூட தான் சண்டை போட்டீங்களா, அர்மீனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறுவா. அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல நல்லா தான் இருக்கேன்பா. ஆனா அவ இங்க வந்ததே அர்மீன் அடிச்ச எமர்ஜென்சி ஸ்மோக்க பார்த்துதான். அவ இங்க பக்கத்துல தான் இருந்திருக்கா, அதனால தான் உடனே வந்துட்டான். ரெய்னர்லாம் அவளை பாராட்டி தள்ளுவான். உனக்குள்ள அப்படி ஒரு தைரியம் இருக்குது, குதிரை உன்னை நோக்கி வந்திருக்குதுன்னா கண்டிப்பா உனக்குள்ள அந்த குதிரை ஏதோ ஒன்னு பார்த்து இருக்குது, நீ எங்க உயிரையே காப்பாத்திட்ட, நாங்க அதை மறக்கவே மாட்டோம்பா. நல்ல வேளை உங்க யாருக்கும் எதுவுமே ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம்னு ஆனந்த கண்ணீரோட சொல்லுவா. அந்த டைம் கிளவுட் நகர்ந்து போய் சூரிய வெளிச்சம் அவன் மேல படும். அப்படியே 3 பேருக்கு இவ கடவுள் மாதிரி தெரியவா. ரெய்னர்லாம் பேசாம இவளை நான் கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிடுவான். சரி இப்ப என்னன்னா இவங்க ஃபார்மேஷனை விட்டு வெளியில வந்துட்டாங்க, திருப்பி அதுல போய் ஜாயின் பண்ணணும். ஆனா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்குது இல்ல, டெஃபினட்டா திரும்பி போக தான் பிளான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஃபார்மேஷன்ல ஜாயின் பண்றதுக்காக கிளம்புவாங்க. இப்ப என்னன்னா இவங்க அங்க இருந்து கிளம்பி 1 மணி நேரம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இவங்க டீம் எல்லாம் சின்ன பின்னமாயிருச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி இவங்க நினைச்சு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரீன் ஸ்மோக்க பாப்பாங்க. அதை பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கு. அந்த ஸ்மோக் வந்துச்சுன்னா இவங்க ரிட்டர்ன்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த மிஷனை ஃபார்வர்ட்ல கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. ஆனா இவங்க போற டைரக்ஷனை மட்டும் கொஞ்சம் மாத்துவாங்க, அவ்வளவுதான். ஜீனு பச்சையா திட்டிட்டு இருப்பான், கமாண்டர் எர்வின் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க, இப்படியே இவங்க கண்டினியூ பண்ணி போனாங்கன்னா இருக்கிற எல்லாருமே செத்து போக வாய்ப்பு இருக்குது, அத்தனை பேர்த்தையுமே கொல்ல முடிவு பண்ணிட்டானான்னு வண்டையா கேட்பான். ரெய்னர் இருந்துட்டு நம்ம எல்லாம் சோல்ஜர்ஸ், எந்த சோல்ஜருமே மிஷனை அவங்க இஷ்டத்துக்கு டிசைட் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்க நிலைமை வச்சே நல்லா தெரியுது இவங்க ஸ்டார்ட் பண்ண மிஷனை கம்ப்ளீட் பண்றது பாசிபிளே இல்ல. அண்ட் இவங்க வேற எமர்ஜென்சி ஸ்மோக் எல்லாம் அனுப்புனாங்கல்ல, அதெல்லாம் அவங்க என்ன பார்க்கவே இல்லையாங்கிற மாதிரி கேட்பான். எர்வின் இருந்துட்டு நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியலன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அதாவது ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனும் கிரீன் ஸ்மோக் அடிச்சு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்ப நம்ம எர்வினோட டீமை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல சும்மா பதுமானமா போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா டைட்டன்ஸ் இங்க சென்டருக்கு வரணும்னா மத்த டீம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும், முடிஞ்சா போட்டு தள்ளுவாங்க, இல்லன்னா நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தானே இவ்வளவு வேலை, எல்லாமே நல்லபடியா தான் போகுதுங்கிற மாதிரி நம்புவான். ஆனா இவனுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்கன்னு கன்ஃபார்மா தெரியும். அந்த டைம் ரைட் சைடு இருக்கிற பிளாங்க் ரெக்கான் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சுன்னு தகவல் வரும்.
வரும், எரனுக்கு தூக்கி வாரி போடும். இவங்க பிளான் பண்ண சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குது. இந்த விஷயத்தை உடனே லெஃப்ட் சைடு பாஸ் பண்ண சொல்லுவாங்க. பெட்ரா தான் அதுக்கு போவான். எரனுக்கு பயங்கரமா பீதி ஆகும். இவனுக்கு தெரிஞ்ச அங்கதான் அர்மின் இருந்தான். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா டைட்டன்ஸுங்க வந்து அவங்கிட்ட நெருங்கி இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த ரைட் பிளாங்க் வந்து சென்டர் கிட்ட இருக்குது. அப்ப பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பிளாக் ஸ்மோக் அடிச்சு விட்டுட்டு இருப்பானுங்க. என்னடானா அபேரன்ஸ் டைட்டன்ஸ் வந்துருச்சுங்க. உடனே எர்வின் இறந்துகிட்ட ஸ்மோக் அடிக்க சொல்லுவான். எதுக்குன்னா அந்த டைட்டனை இன்னும் டீப்பா உள்ள வர வைப்போம். என்னதான் பண்ணுதுன்னு ஒரு கை பாத்துடலாமா. சர்வே காப்ஸ்ல நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி கடுப்பாயிட்டான் போல. அங்க இன்னும் பிளாக் ஸ்மோக் நிறைய வந்துகிட்டே இருக்குமா. எரன் பார்த்துட்டு முழிப்பான். என்ன அங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களான்னு. நிஜமாவே பார்த்தா சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் எது கூடனா அந்த ஃபீமேல் டைட்டன் கூட. அங்க ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா 4 பேர் அந்த டைட்டனை ரவுண்டு கட்டுவாங்க. ஒருத்தன் குதிரையில முன்னாடி ஓடிட்டு இருப்பான். மிச்சம் 3 பேர் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பின்னாடி இருந்து இப்படி அட் அ டைம்ல 3 பேர் அட்டாக் பண்ணா எந்த டைட்டனாலையுமே தாக்கு பிடிக்க முடியாது. டெஃபினட்டா ஒருத்தரை கொண்டாலும் இன்னொருத்தர்கிட்ட மாட்டிரும். முன்னாடி போயிட்டு இருக்கவன் நீ எவ்வளவு ஸ்மார்ட்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த மாதிரி ஒரு அட்டாக்க பார்த்திருக்க மாட்டேன், இந்த அட்டாக்ல நீ செத்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அட்டாக் பண்ண பாஞ்சவனுங்களாச்சும் வாய வச்சுட்டு சும்மா இருந்தானுங்களா? அதுவும் இல்ல. நாங்க உன்னைய கொஞ்சம் கொஞ்சமா வலிக்க கொல்ல போறோம். எங்க கையால நீ சாக போறேன்ட்டு போகும்போது அது ஒரு ஜம்ப் அடிக்கும் பாருங்க. அவ்வளவுதான். எல்லாம் ஒரு ஃப்ளோல வந்துகிட்டு இருந்தாங்க. அத்தனை பேரும் சட்டக்குன்னு கீழே போயிருவாங்க. இப்படி அது ஜம்ப் பண்ணணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃபிளைங்ல இருந்த ஒருத்தனை ஒரே மிதி தரையோட தரையா நசுங்கி சப்பிட்டான். அடுத்து ஒருத்தி பேக் அடிச்சு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. வீட்டோட வீடா வச்சு ஒரு மிதி. பேலன்ஸ் ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சிக்கனா என்ன பண்ணுவாங்க, என்னை விட்டு நான் போயிடுறேன், இனிமேட்டு இந்த பக்கமே வரமாட்டேங்கிற அளவுக்கு கெஞ்சுவான். அவ்வளவு நேரம் குருன்னு பார்த்துட்டு கடைசியில அப்படியே சுத்திக்கிட்டே வரும் பாருங்க. மிச்சம் இருக்க ஒருத்தன் பார்த்துட்டு மிரண்டுட்டான். ஆத்தாடி இது மத்த டைட்டன் மாதிரி இல்ல, பயங்கர பிரில்லியன்ட்னு. ஏன்னா இந்த மாதிரி எந்த டைட்டனுமே இது வரைக்கும் கொன்னதில்லை. குடிக்கும் கடிக்கும் மடக்கும் உடைக்கும் இதுதான் பண்ணுங்க. இது கிளவரால அட்டாக் பண்ணுது. இனி இந்த விஷயத்தை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு எப்படியாச்சும் கேப்டன்ட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு வேகமா ஓடுவான். ஏன்னா இவங்க டீல் பண்றது ஒண்ணு சாதாரண டைட்டன் இல்லையே. அந்த ஃபீமேல் டைட்டன் வேகமா வந்து ஓங்கி ஒரே மிதி அப்படியே ஃபிளைங்ல போவான். அந்த டைட்டனே அப்படியே அண்ணாந்து பாக்குதுன்னா அப்ப எவ்வளவு ஹைட் பறந்து இருப்பான் பாருங்க. அது இன்டெலிஜென்ட்டான டைட்டன் தெரியாம அபேரன் டைட்டன் தான். அதை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு இன்னும் 2 பேர் அதை நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன அவனுக்கும் சம்பவம் தான் நினைக்கிறேன். அப்படியே கட் பண்ணா ரோ 3ல 1 கார்கோ போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் பிளாங்க்ல இருக்கவங்க கம்ப்ளீட்டா காலின்னு. அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் போறது இல்லையா. கமாண்டர் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காருன்னு கேட்டா எந்த ஒரு மெசேஜுமே வரலையாமா. அப்படின்னா மிஷனை கண்டினியூ பண்ணணும் தான் அர்த்தம். இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்படியே போனா டெத் கன்ஃபார்ம் தான். ஆனா ஆர்டரை மீற முடியாது. அப்ப அந்த ஃபீமேல் டைட்டன் ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு மறுபடியும் வேகமா ஓட ஆரம்பிச்சிரும். கட் பண்ணி ரோ 113ல இருக்க ரெக்கார்ட காட்டுறாங்க. அவங்களோட கோல் என்னன்னா சவுத் சைடுல இருக்க ஓல்டு சிட்டிக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறம் ரோ 15ல இருக்கவங்கள காட்டுறாங்க. அவங்களுமே எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம தான் போயிட்டு இருக்காங்க. இப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போனானுங்கன்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. லைக் எப்படின்னா ஜெயின்ஸ்களெல்லாம் விட பெரிய மரங்கள். உள்ள போனா இவங்க எல்லாம் உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கானுங்க. தப்பிக்கிறானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.